தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். கேவிபி கரூர் வைசியா பேங்க்லேருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் கரூர் வைசியா பேங்க்லேருந்து ஒரு புதிய ஜாப் வந்திருக்கு. இது என்ன வேலை, என்ன தகுதி, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலுமே இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கரூர் வைசியா பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிவேர் ஆஃப் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரூர் வைசியா பேங்கை பொறுத்தளவுக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜரு, அடுத்து ரீஜனல் சேல்ஸ் மேனேஜரு, ரீஜனல் மேனேஜர் போஸ்டிங்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே அவங்க போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையிலையும் தனியாகவே போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாப் பற்றி பார்த்துடலாங்க. இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2024 வரைக்கும் டைம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கோட நேம் பொறுத்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கரண்ட் அக்கௌண்ட் அண்டு டிஎஃப்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இருக்கு இல்லையா, அது வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏலையோ ஃபினான்ஸ்லேயோ இல்லை அது ரிலேட்டட் ஃபீல்டில் பிகாம் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு அவங்க சேல்ஸில் கொடுக்கல, ட்ரேட் ஃபினான்ஸு, ஃபோரெக்ஸ் சர்வீஸில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸு, டீமை லீட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் சேலரியும் இன்சென்டிவ்ஸும் தரதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் சேலரி அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 35,000 கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் சேலரி. அதோட உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து 7,000லேருந்து 9,000 வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. மந்த்லி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு மினிமமாக ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே இன்சென்டிவ் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அடுத்து உங்களோட பேக்ரவுண்ட் செக், அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்அப் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் போஸ்டிங்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதே பேஜ்லேயே போயிட்டு அப்ளை ஆன்லைன் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஃப்ரெஷர்ஸை தான் எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி போஸ்டிங் லொக்கேஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சவுத் இந்தியா தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் அவங்க வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போது அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், அப்ளை ஆன்லைன் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நியூ யூசர் சைன்இன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நியூ யூசரை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, நேமு, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைமரி இமெயில் அட்ரஸ்ஸு, அட்ரஸ் டைப்பு, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. ஆதார் நம்பர்லேருந்து எல்லாமே கேட்குறாங்க. எல்லாத்தையுமே கொடுத்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும்னு சொல்கிறாங்க. கேவிபியை பொறுத்தளவுக்கு அவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூக்கான கால் லெட்டரை அனுப்பிட்டே தான் இருக்காங்க. பட் நிறைய பேர் சேல்ஸில் வேலை இருக்குது, என்னால் சேல்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களா ஜாபை வித்ட்ரா பண்ணுறதா தான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலை கிடச்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர இதில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.